ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜப்பானீஸ் ஃபிலிம் தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம். ஹீரோ தாரையாக ஜொல்லி வளைஞ்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஏஞ்சல் மாதிரி விங்ஸ்லாம் வச்சு அவன் கிளம்பிட்டு இருக்கான். மாலை இம்ப்ரெஸ் பண்ண ஏதோ பிளான் போடுறான்னு தெரியுது, ஆனால் என்ன பிளான் தான் தெரியல. அந்த டைம் பார்த்து ஹீரோட ஆள் கால் பண்ணும்போது அந்த பிளான் மேனேஜர் எல்லாருக்கிட்டையும் வாயை மூடுங்கடா அப்ரசன்டிங்களான்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. எல்லாருமே ஸ்டாச்சு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அவள் ஹீரோ கிட்ட நான் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டேன், உன்னதான் இனிமே காணும் அப்படின் போது ஹீரோ அதுக்குள்ளே முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு நான் ஷாப்பிங் முடிச்சு 1 hour ஆகுதுடா கொங்காங்கோ, நீ தான் வர லேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஹீரோட ஆள் லிஃப்ட்ல ஏற போறா. அவள் போகிறதையும் வாரதையும் ஒருத்தருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ இங்க வரா அங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பிளான் மேனேஜர் ஹீரோ கிட்ட உன் ஆளே அங்க வந்துட்டா, நீ என்ன இங்க குஜாலா நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அவன் பின்னாடி இந்த விங்ஸ் அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே உருட்டி விளையாடிட்டு வந்துட்டு இருக்கு. ஹீரோட ஆளு லிஃப்ட்ல நிக்கிறா. அதே லிஃப்ட்டுக்கு ஹீரோயினும் ஃபோன் பேசிட்டே வந்துட்டு இருக்கா. 2 பேருமே பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா 2 பேருமே சேம் ட்ரெஸ் தான் வியர் பண்ணிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் என்னடா ஒரு ட்ரெஸ்ஸை பல காப்பி போட்டு வித்துட்டீங்களா மாதிரி முழிக்கிறா. 2 பேருமே லிஃப்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. லிஃப்ட்ல ஓவர்லோட் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது. அந்த பொண்ணு ஹீரோயின்ட்ட நீ வந்த பிறகுதான் அந்த சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நான் இப்போதான் டயட்ன்ற பேர்ல 1 kg சாப்பாட்டை 1/2 kg குறைச்சு சாப்பிட்றேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் லிஃப்ட்டை விட்டு இறங்கிடுறா. அப்பவும் அந்த சவுண்ட் அகைன் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நானே இறங்கி நடந்தே போறேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடா. இப்போ ஹீரோயின் மட்டும்தான் லிஃப்ட்ல போயிட்டு இருக்கா. ஹீரோயின் ஏதோ பேய் பிடிச்சு ஆடுற மாதிரியே தலையை விரிச்சு போட்டு ஆடிட்டு இருக்கா. ஹீரோ இங்க ஹீரோயிசம் காட்டி நடந்து வரேன்ற பேர்ல அங்க இருக்க எல்லாருமே அவன் விங்ஸை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வளைச்சு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா. அவ செல்ஃபி எடுத்த நேரமோ என்னமோ தெரியல, அந்த ட்ரெஸ்ஸுக்கே பொறுக்காம அந்த ட்ரெஸ் பிஞ்சு போயிடுது. ஹீரோ கேட் கிட்ட மாட்டிக்கிறான். அவனால வர முடியல அந்த விங்ஸை வச்சுட்டு. எவன்டா நடுநடுல கேட்டை வச்சுவேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தா தன்னை யாருமே பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் வச்சு அவ ஃபேஸை மூடிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் கால் ஸ்லிப் ஆகி புதக்கடின்னு சொல்லி கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா ஒரே டெக்கரேஷனா இருக்கு. அதை அப்படியே மெய்மருந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த பிளான் மேனேஜர் ஹீரோ கிட்ட ஒரு அம்பை கொடுத்துட்டு நான் ஓகே சொன்னாதான் நீ இதை விடணும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் அதை விட்டுறான். அந்த அம்பு போய் டெக்கரேட் பண்ணியிருந்த ஃப்ளவர்ல போய் குத்திட்டு நிக்குது. அந்த பிளான் மேனேஜர் கத்திட்டு இருக்காரு, எதுக்குடா இப்ப அந்த அம்பை விட்டா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஹீரோயின் மேல போய் விழுந்துட்டு இருக்கு. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஹீரோயின் மேல போய் விழுது. ஹீரோனுக்கு அந்த அலர்ஜி தாங்காம தும்மிட்டே இருக்கா. எவன்டா அவன் எனக்கு இந்த சூனியத்தை வச்சது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே தும்மிட்டு இருக்கா. இவன் தான் ஹீரோட ஆள்னு நினைச்சு எல்லாருமே சுத்தி நின்று டான்ஸ்ன்ற பேர்ல கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பிளான் மேனேஜர் ஹீரோ கிட்ட நீ பறந்து போய் உன்னோட லவ் அவளுக்கு சொல்லு, அவளும் இம்ப்ரெஸ் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கனெக்ஷனையும் கட் பண்ணி விட்டுறாரு. ஹீரோ பறந்துகிட்டே ஹீரோயின்ட்ட போயிட்டு இருக்கான். ஹீரோட கயிறை பிடிச்சிருந்தவங்களுக்கு கால் ஸ்லிப் ஆயிடுது. அதனால ஹீரோ அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ட்ரெஸ் அவளே பாவம் பாதி தான் போட்டிருக்கா, மீதையும் பிச்சுட்டு போயிடுறான். ஹீரோவை பிடிச்சி வச்சுட்டு அடே அது என் காஸ்ட்லி ட்ரெஸ்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இங்க என் உசிரே ஊசலாடிட்டு இருக்கு, உனக்கு ட்ரெஸ் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அகைன் பேலன்ஸ் மிஸ் ஆயிடுது. ஹீரோ போய் அந்த அம்புலேயே குத்திக்கிறான். ஆக மொத்தம் ஹீரோ ஆகணும்னு சொல்லி நினைச்சு 0 ஆகிட்டான். ஹீரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். லாரில அடிப்பட்டு சட்னியான கற்பாம்பூச்சி மாதிரியே படுத்திருக்கான். அவனை பார்க்க அவனோட ஃப்ரெண்டு வரான். ஹீரோ படுத்திருக்க போஸை பார்த்து அவன் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோ ஏதோ ஸ்விம்மிங் கிளாஸ் போற மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோட அம்மா ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு எதுக்கு ஹீரோ போனே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட அம்மா கிட்ட அதெல்லாம் நீங்க ஒன்னும் வெரி பண்ணிக்காதீங்க, அவன் ட்ரிப் வந்திருக்கான், ஜாலியா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோவை பார்த்தா நடக்க முடியாம 4 கால்ல தவண்டுட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டு கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஒரு பொண்ணு மூஞ்சி முகரெல்லாம் போத்திட்டு வந்துட்டு இருக்கா. அவ ஹீரோட ஃப்ரெண்டு மேல மோதிட்டு அங்கேருந்து எதுவுமே சொல்லாம போயிடா. மலைக்குரங்கு மாதிரி மோதிட்டு எப்படி போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு திட்டிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஹீரோ அட்மிட் ஆகிருக்க பெட்டுக்கு தான் வரா. வந்துட்டு ஹீரோ கிட்ட அவனோட ஃபேஸை காமிக்கிறா. பனி மூஞ்சி வாய் மாதிரியே அவள் ஃபேஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவளோட கார்டை காமிக்கிறா. அதுல ரொம்பவே அழகா இருக்கா. அது யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான் அப்படி ஆயிடுறா. ஹீரோயின் சொல்றா, உன்னாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அந்த ஃப்ளவர்ஸை என் மேல கொட்டி எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு, எவ்வளவு அழகா இருந்தேன், இப்ப பாரு பனி மூஞ்சி மாதிரியே ஆயிடுச்சு என் மூஞ்சி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான், உன்னாலதான் என் ஆளுக்கு கொடுக்க வேண்டிய சர்ப்ரைஸும் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோன்னு சொல்றா, என்னோட ட்ரெஸ்ஸே 5000 கிட்ட ஆகும், எல்லாத்துக்குமே சேர்த்து என் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு காசு கொடு அப்படின்னு போது உனக்கு நயா பைசா எல்லாம் ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிட்டு இருக்கான். 2 பேருமே மாத்தி அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றா, உன் ட்ரெஸ்ஸையும் மண்டையும் அலையும் பாரு, நல்லா குரலி வித்த கட்டுற மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி திட்டி விடுறா. 2 பேருமே அப்படியே சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஹீரோ சொல்றா, நீ உன்னோட அம்மாவோட மணில தானே இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ அம்மா பிள்ளை தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லி கோவமா சொல்றான். அதுக்கு ஹீரோயின் விடாம அதே சொல்லிட்டு இருக்கும்போது உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் கிட்ட நிறைய கார்ட்ஸ் எடுத்து காமிக்கிறான். இங்க பாத்தியா என்கிட்ட இவ்வளவு கார்ட்ஸ் இருக்கா, நான் உனக்கு நயா பைசா கூட தரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அதை எப்படியாச்சும் அடிச்சு
புடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. 2 பேருமே முட்டி மோதிட்டு இருக்காங்க. அந்த பர்ஸ் இவங்க 2 பேர் கையில இருந்தும் ஸ்லிப் ஆகி போய் கீழே ஒரு டஸ்ட்பின்ல விழுந்துடுது. ஹீரோட ட்ரெஸ் ஹீரோட செயின்ல மாட்டிக்குது. 2 பேருமே விழுந்து புரண்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பாக்குறதுக்காண்டி அவன் ஆள் அங்க வர இவங்க 2 பேருமே இருக்கிற போஸை பார்த்து அவ ஷாக் ஆயிடுறா. ஹீரோ கிட்ட அவனோட ஆளு ஏதோ இம்பார்ட்டன்டா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ கொருன்னு சத்தம் கேக்குது. என்னடா இந்த சத்தம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஹீரோ இல்லாத ஜூஸை உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை பார்த்துட்டு இப்ப போறியா இல்ல மூஞ்சில குச்சி விட்டு ஆட்டவா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோ நீ மணி வர்ற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அகைன் சண்டை போடும்போது ஹீரோட ஜிஎஃப் நானே அந்த மணியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் வேகமா அவளோட போனை கொண்டு போய் கொடுக்குறா. அதுக்கப்புறம் சிக்னல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அந்த சிக்னல் தேடி போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட நீ என்ன ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்ட, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆனா நீ அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி குதிச்சு விளையாடினப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீ மெச்சூர் ஆகவே இல்லைன்னு. ஸோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ரொம்பவே சோகம் ஆயிடுறான். பட் ஹீரோன் அந்த டைம் பார்த்து ரொம்பவே ஜாலியா குதிச்சு விளையாடிட்டு வந்துட்டு இருக்கா. எனக்கு சிக்னல் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொசு தொல்லை என்னால தாங்க முடியல, யாராச்சும் அடிச்சு கொல்லுங்கப்பா இதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு லைட்டா அழுகையா வர ஆரம்பிச்சிடுது. அந்த பொண்ணு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோ வேகமா ஓடி வரான் அவனோட பர்ஸை எடுக்கிறதுக்காண்டி. பட் டஸ்ட்பின் எல்லாத்தையுமே ஒன்னா வச்சிடறாங்க. எது அவனோட டஸ்ட்பின்னு தெரியாம ஒவ்வொரு டஸ்ட்பினா உட்காந்து தேடிட்டு இருக்கான். அப்படியே குப்பரக்கா அடிச்சு அந்த டஸ்ட்பின்குள்ளேயே விழுந்துடுறான். ஹீரோ ஹாஸ்பிட்டல் பில் கட்டல அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. ஹீரோக்கு 3 டிஜிட்ஸ் மேலே எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்படி ஒரு வியாதி அவனுக்கு இருக்கும். அதனால அவன் வீட்டுக்கும் போக முடியாம நடு ரோட்ல உட்காந்துட்டு என்ன பண்றது தெரியாம புலம்பிட்டு இருக்கான். ஹீரோ அவளோட பாட்டியோட ஐ சர்ஜரிக்காண்டி தான் அந்த மணியை வாங்கியிருப்பா. அதை அவங்களுக்கு அனுப்பிட்டு கால்ல பேசிட்டு அவ அப்பார்ட்மெண்ட்க்கு வர. அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருக்கூடமே ஹீரோயின் ரொம்பவே ஜாலியா பேசி பழகிட்டு இருக்கா. ஹீரோயின் நாவல் எழுதுற ஜாபை பார்த்துட்டு இருக்கா. அவ அலர்ஜிக்காண்டி அவ டேப்லெட் போட்டுட்டு இருக்கும்போது அவளோட ஹெட் கால் பண்ணிட்டு நீ ஒழுங்காவே நாவல் எழுதல, அதனால உனக்கு ஜாப் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் அவளோட சிச்சுவேஷனை சொல்றா, இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அவங்க அதெல்லாம் இல்லை, நீ என்ன கூட ஒழுங்கா ஒர்க் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோன் ஒரு நாவல் எழுதுறா. அதுல ஃபுல்லாமே ஹீரோ அவளுக்கு பண்ணதை தான் எழுதிட்டு இருக்கா. அவளோட ஃபேஸை நாஸ்தி பண்ணது எல்லாத்தையுமே எழுதிட்டு இருக்கா. இங்க ஹீரோவை காமிச்சா அவன் நியூஸ் பேப்பரை போத்திட்டு ஒரு அனாதை மாதிரி படுத்திருக்கான். அவனை பிச்சைக்காரன்னு நினைச்சா அவனுக்கு சில்லர் எல்லாம் போட்டு போறாங்க. அவங்க கூட எல்லாம் சண்டை பிடிச்சிட்டு இருக்கான் ஹீரோனும் அதே சைடு தான் வர. அவளை பார்த்தோன்னே ஹீரோ மாட்டினாடா பம்பரக்கட்டை மண்டுச்சு, இன்னைக்கு அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க ஓடி வரான். பட் ஒரு கார்ல மோதி கீழே விழுந்துறான். எந்திரிச்சு திருப்ப போகும்போது இன்னொரு கார்ல முட்டி மோதி கீழே விழுந்துடுறான். எப்படியோ ஹீரோயின் கிட்ட வந்துடுறான். ஆனா ஒரு சின்ன பொண்ணோட சைக்கிள் அவன் காலில் ஏறிடுது. அதனால கீழே வலி தாங்க முடியாம கதறி அழுதுட்டு இருக்கான் ஹீரோட காலை பிடிச்சிட்டு ஹீரோ கத்திட்டு இருக்கான். ஹீரோ ரொம்பவே பயந்துடுறா. ஏதோ பைத்தியக்காரன் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோட ஃபேஸை உத்து பார்த்துட்டு அட சதிகார பாவி நீயா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்குறா. ஹீரோ சொல்றான் தனக்கு 3 டிஜிட்ஸ் மேல எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தா அவனோட வீட்டுல போயிட்டு அந்த நம்பர் லாக்ல நம்பர்லாம் போடும்போது அந்த நம்பர் எல்லாமே தப்பாயிடுது. அதனால அந்த பாடி கார்ட்ஸ் அங்க அவனை துரத்தி விட்டுறாங்க. அவனும் அங்கேருந்து ஓடி வந்துடுறான். ஹீரோன் ஏதோ தூசி தட்டுற மாதிரி ஹீரோ உட்காந்து தட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான் என் ஃப்ரெண்டு வர்ற வரைக்கும் நான் உன் வீட்டுல தான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவமா பேசிட்டு இருக்கான். பட் ஹீரோன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ அங்கேயே இருக்கும்போது அவனை தரன்னு இழுத்துட்டு டோர் கிட்ட கூட்டிட்டு போறான். ஆனா அவன் டோர்ல தாவிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். 2 பேருமே மாத்தி ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் டயர்ட் ஆயிட்டு சரி ஓகே இன்னைக்கு மட்டும் நீ ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோவால உட்கார முடியாது. அதனால ஹீரோனோட பிலோவை எடுத்து வச்சுட்டு அதை வச்சு உட்காரலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோன் அதை பார்த்துட்டு அதை புடிங்கிட்டு அடப்பாவி இது நான் வாங்கின பிரைஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு குத்திட்டு இருக்கா. ஹீரோன் அவளோட ஜாபை பார்த்துட்டு இருக்கா. பட் ஹீரோ அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோ யோகான்ற பேர்ல அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். என்னென்ன தொல்லை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஹீரோ பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வெஜிடபிள் வாங்குறதுக்காண்டி ஒரு ஷாப் போறாங்க. எல்லாருமே முட்டி மோதிட்டு இருக்காங்க. ஹீரோ ஏதோ சத்தமா திட்டி விட்டுறான். மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமாவே சொல்லிடுறான். எல்லாருமே ஹீரோவை தான் திரும்பி பாக்குறாங்க. ஹீரோ பக்கத்துல இருக்க தாத்தா கிட்ட ஏன் இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு அவரை மாட்டியோட பார்க்கும்போது அவரும் ஹீரோவை பிடிச்சி திட்டி விட்டுறாரு. எல்லாருமே அங்க இருக்க இலக்குல எல்லாத்தையுமே ஹீரோ மேல தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் சேத்துலயும் அடிவாங்க சோத்துலயும் அடிவாங்கச்சுன்ற மாதிரி நினைக்கிறான். ஹீரோயின் ஷாப்பிங் முடிச்சு வரும்போது ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஆன்னு சொல்லிட்டு வாய பொழுந்துட்டே இருக்கா. ஹீரோ உனக்கு பிடிச்சிருந்தா எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா எல்லாருமே உங்க அம்மா மணிலே வாழ முடியுமா உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறையவே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொல்றா நீ இவ்வளவு கஞ்சபிசினாரியா இருந்தா நீ எப்படி 5000க்கு அந்த ட்ரெஸ் வாங்கியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போயிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறான். அது வெறும் 60 rupees தான் இருக்கும். அதை பார்த்தோன்னா அவன் செம்மையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோ சொல்றான் எனக்கு அந்த டைம்ல மணி தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன், உன்னோட மணியை நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அவளை அலைக்கா தூக்கி அப்படியே கடாசி விட்டுறான் பெட்ல. அதுக்கப்புறம் அவளோட ரூமை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு மணி கொடுக்குறவரை ரூம்
ரூம்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டு பூட்டிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எப்படியோ சத்தம் போட்டு அவனை எழுப்பி எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் அந்த டோர் ஓப்பன் பண்ணி விடுறான். ஹீரோனுக்கு அவன் ஹெட்ல இருந்து கால் வருது, ஒரு பார்ட்டி இருக்கு, நீ ரெடியா இரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோன் அதை கேட்டதுல இருந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. ஹீரோ அங்க வந்துட்டு என்ன ஒரே ஜாலியா இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோனை அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி சொல்றான், நீ வந்து என்னோட மணியை கொடுக்குற வரைக்கும் நான் உன்னோட கீயை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோன் அந்த கீயை வாங்குறதுக்காண்டி போராடிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோனோட ஹெட் வந்து இவங்க ரெண்டு பேருமே பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட தொல்லை தாங்காம அவன்கிட்ட ஒரு கார்டை கொடுத்துட்டு கீயை வந்து அவன் வாங்கிக்கிறா. ஹீரோனும் கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போறான். அங்க பெரிய பெரிய ஆத்தர்ஸா வந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. ரொம்பவே பெரிய ஃபேமஸான ஒரு ஆத்தர் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட போய் ஹீரோயின் மீட் பண்றதுக்காண்டி போறா. பட் அவங்க ஹீரோயினுக்கு செம்மையா பல்பு கொடுத்து அனுப்புறாங்க. கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது, எஸ்போஸ்ல நின்று போட்டோ எடுத்து அனுப்பு, எனக்கு ரொம்பவே அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோனும் சேர் மேல ஏறி நின்று விதவிதமா போஸ் கொடுத்துட்டு இருக்கா. அந்த ஃபேமஸ் ஆத்தரும் ஸ்பீச் கொடுத்துட்டு இவ பண்ற குரலி வித்தை தான் பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஏதோ நம்பர்லாம் கால்குலேட் பண்ணி கிரெடிட் கார்டில் நம்பர் போட்டுட்டு இருக்கான். பட் எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து உனக்கு என்னதான்டா ப்ராப்ளம், ஏன்டா இப்படி உசுரா வாங்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், உனக்கு தான் தெரியும்ல எனக்கு 3 டிஜிட்ஸ் மேல நம்பரே ஞாபகம் இருக்காது, அதனால உன் போட்டோ வச்சு கால்குலேட் பண்ணி நம்பர் போட்டேன், இப்போ எல்லாமே தப்பா வருது, திருப்பி ஒருக்க எடுத்து அனுப்பு அப்படின்னு போது ஹீரோயின் செம்மையா காண்டாயிரா. பிடிச்சி கத்தி விட்டுறா. அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயினை தான் பாக்குறாங்க. ஹீரோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வரா. ஹீரோனும் வீட்டுக்கு ஹீரோவை திட்டிட்டே வந்துட்டு இருக்கான். அவன் மண்டே உடச்சு இன்னைக்கு மாவுளக்கு போடல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஹாயா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டே ஹீரோனை போய் டோரை க்ளோஸ் பண்ண சொல்றான். ஹீரோனை போய் க்ளோஸ் பண்றா. அங்க பார்த்தா அவளுக்கு பிடிச்ச அந்த ட்ரெஸ் அங்க இருக்கும். அதை பார்த்தோன்னே அவ செம்மையா ஹாப்பி ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு சோஃபா வாங்கியிருப்பான். அது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. அதுக்கப்புறம் எவ்வளவு செலவாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனை பார்க்கும்போது நயா பைசா இல்ல அவளோட கார்டுல. அதனால ஹீரோவை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்னோட மணி எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டாடா பாடி சோடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்காண்டி துரத்தும் போது ஹீரோ நான் மாட்டினா தானடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஹீரோவை திட்டிட்டே ஸ்டோரி எழுதிட்டு இருக்கா. அவளுக்கு செம்மையா பசிக்கும். ஹீரோவை சாப்பிட்ற மாதிரியே கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு கனவு முடிஞ்சு 1 hour ஆகுது, எந்திரிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காண்டி ஃபுட் செஞ்சு வச்சிருப்பான். அதை காமிக்கிறான். ஹீரோயின் ஸ்டைலா சாப்பிடுவாள்னு பார்த்தா அவளுக்கு இருக்க கொலை பசியில அண்டாவே காலி பண்ற அளவுக்கு ஃபுல் ஃபுட்டையும் சாப்பிட்டு முடிச்சிடுறா. ஹீரோயின் ஹீரோ பாக்குற பார்வையிலே அவனை ஃபுல்லாவே முழுங்கிடுவா போல இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அவளை வெறுப்பேத்துறதுக்காண்டியே ஸ்டைலா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோ அவன் கிட்ட போயிட்டு அவனோட சாப்பாட்டையும் ஃபுல்லத்தையும் காலி பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோனோட வீட்டு ஓனர் வந்துட்டு வாடகை கட்டலன்னா நீ இந்த வாட்டி வீட்டை காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளே கத்தி அவளே மாட்டிக்கிறா. ஹீரோனை அந்த ஆளு செம்மையா கழுவி ஊத்திட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோனு என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஒரு கார் பார்க் பண்ற வேலையை போய் பாக்குறான். அதுக்கப்புறம் ஒரு லேடி வந்து காரை கொடுக்குறாங்க. அதை அவன் வாங்கிட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு செம்ம ஃபாஸ்டா அந்த வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு விஐபி கார் பார்க்கிங்ல போயிட்டு தன்னோட காரை விட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க கூட எல்லாம் ஃபைட் பண்ணி மணியை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே ஒவ்வொரு வாட்டியும் செஞ்சு நிறைய மணியை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். 2 பேருமே அந்த நைட் ஒரு கிளப் போறாங்க. 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணி ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்டேஜ்ல போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஹீரோயினே ஹீரோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் ஸ்டேஜுக்கு போய் சாங் பாடிட்டு இருக்கான். இப்படியே 2 பேருமே அந்த நைட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்லயே 2 பேருமே தூங்கி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அந்த வெயிட்டர் வந்து பில்லை காமிக்கும் போது 2 பேருமே அந்த பில்லை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க கலெக்ட் பண்ண எல்லா மணியுமே அந்த பில்ல போட்டிருக்காங்க. அப்பதான் ஹீரோனுக்கு ஞாபகம் வருது, அவ குடிச்சிட்டு அந்த பார்ல இருக்க எல்லாருக்கும் இன்னைக்கு என்னோட ட்ரீட் அப்படின்னு சொல்லியிருப்பா. அது நினைச்சு இப்ப ஃபீல் பண்றா. இப்ப ஹீரோனுக்கு மிஞ்சது நாம மட்டும்தான். அதுக்கப்புறம் 2 பேருமே சோகமா அந்த பாரை விட்டு கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா. அவளோட பொட்டி படுக்க எல்லாமே வெளியில இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் வந்திருக்கும் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு ஹீரோன் இன்னுமே சேட் ஆயிரா. அதுக்கப்புறம் அந்த சோஃபா எல்லாத்தையுமே 2 பேருமே சேர்ந்து தூக்கிட்டு நடு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோனோட பேக் கீழே விழுந்துரும். அதை போய் ஹீரோவை எடுத்துட்டு வர சொல்றா. ஹீரோ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு பேங்க் புக் இருக்கும். அதில் பார்த்தா 1 lakh மணி இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோன்ட்ட ஓடி வந்துட்டு உனக்கு மணி ஏதாச்சும் இருக்கா, நீ ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோன் வந்து என்கிட்ட நயா பைசா இல்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோ சொல்றா, இவ்வளவு நாளும் ஃப்ரெண்ட்ஸா இருந்த என்கிட்டே நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு போது ஹீரோன் வந்து எது நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா அவனை. ஹீரோ அதை கேட்டு கடுப்பாயிரான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்றான், என்னோட வீடு மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நான் இருக்கு உன் கூட இருக்க போறேன், உன் கூட எல்லாம் மனுஷன் இருப்பேனா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டோன்னா அது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவ பொட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு ஹீரோட வீடை காமிக்க சொல்றான். ஹீரோன் தரன்னு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட வீட்டை கேட்டை அடிச்சு நொறுக்கிடுறா. அவளுக்கு இருக்க கோவத்தை எல்லாத்தையுமே அதிலேயே காமிச்சிடறா. உள்ள பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு நிக்கிறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்மையா சந்தோஷம் ஆயிடுது. அவனை போய் ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோன் அங்க இருந்து கிளம்பி போறா. அவளை பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு யாடா அந்த பொண்ணு, நான் இனிமேட்டு நான் அவளை கரெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோன் இந்த வீட்டு சாவியை மணி கொடுத்து அவளுக்கே வாங்கி கொடுக்குறான். நெக்ஸ்ட் டே அவளை பாக்குறதுக்காண்டி கார்ல வந்து ரொம்ப கேஷுவலா நின்றுட்டு இருக்கான். ஹீரோன் வந்து நான் அவளை பாக்குறதுக்காண்டி போய் சுவத்திலேயே மோதிக்கிறான். ஏண்டா வளர்ந்து கேட்டவனை பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் திட்டிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசுறதை ஹீரோ ஒரு துணிக்கு பின்னாடி
பின்னாடி நின்று ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். அவன் பக்கத்துலேயே ஒரு குட்டி பையனும் நின்றுட்டு இருக்கான். ஹீரோ பொறாமையில பொங்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் சொல்றான், உன்னை விட அவன் செம்மையா கரெக்ட் பண்றான்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோ அவனை பார்த்துட்டு குழந்தை ரூபத்துல ஒரு குட்டி சாத்தனா அப்படின்னு சொல்லிட்டு விஷம் விஷம் விஷம்னு சொல்லி வச்சு அவனை கொட்டிட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டை அவன் ஆக்ட் பண்ணுற பிளேக்கு கூட்டிகிட்டு போகிறா. இவங்க 2 பேருமே ஹீரோ பார்த்து இதுங்க 2 எப்படி ஒன்றா உட்காரலாம், தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு குட்டையை குழப்புறதுக்காண்டி அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துடுறான். ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ பார்ட்டி கிளப்னு தானே போவேன், இன்னைக்கு என்ன பிளே பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை கலாச்சிட்டு இருக்கான். அவனும் மாற்றி ஹீரோவை கலாச்சிட்டு இருக்கான். இப்படியே 2 பேருமே மாற்றி அவங்களோட உண்மைகள் எல்லாத்தையுமே கலாய்க்கிறன்றப்பெல்லாம் உளறி கொட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ நினச்சே 2 பைத்தியங்களுக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓரமாக போய் விளையாடுங்க, எனக்கு பிளே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோனோட பிளேயும் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே எல்லாருமே ஒவ்வொரு வெஜிடபிள் கேரக்டர் போட்டுட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தக்காளி வேஷம் போட்ட ஒருத்தன் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோட டர்ன் வரும்போது ஹீரோயின் பறந்து வந்துட்டு இருக்கா. அவளோட மிஷின் ஃபால்ட் நாடி அந்த இடத்துல தொங்க ஆரம்பிச்சிடுறா. இதை பார்த்தோன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தொங்கிட்டு இருக்க வயரை 2 பேருமே போய் பிடிக்கிறாங்க. மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அதை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ற டார்ச்சர்ல ஹீரோயின் என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்கா. அடைச்சா இவ்வளவு நேரம் உனக்கா கிஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். இங்க ஹீரோனை பார்த்தா அவ தரன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டு இருக்கா. அந்த தக்காளி வேஷம் போட்ட பையன் அடே தக்காளி கீழே உட்காந்துடுறா, இல்லைன்னா தக்காளியா இருந்தா நீ தக்காளி சட்னி ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒளிஞ்சுக்கிறான். கரெக்டா ஹீரோயின் அவன் மேல வந்து மோதி நிக்கிறான். ஹீரோ கீழே விழுற மாதிரி நிக்கிறான். அவனை ஹீரோட ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இருக்கும்போது அவனோட பேண்ட் கலண்டு ஹீரோ கீழே போய் விழுந்துடுறான். அந்த பிளேயே சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா. பட் எல்லாருமே எந்திரிச்சு கிளாப் தட்டுறாங்க. சூப்பரா இருந்துச்சு பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. பிளே முடிச்சு ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு அவகிட்ட வந்து மொக்க போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் கார் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அந்த சைக்கிள் கேப்ல ஹீரோ வந்துட்டு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். ஹீரோனை ஒரு குப்பை வண்டியில போட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இங்க அவனோட ஃப்ரெண்டு கார்ல சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே மாத்தி அவங்களை அசிங்கப்படுத்திட்டே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு குட்டி சந்துக்குள்ள போயிடுறான். ஹீரோ வண்டியை கொண்டு போய் டைரக்டா ஒரு கார்ல போய் மோதி கீழே விழுந்துறான். ஹீரோ அவனுக்கு அடிபட்டுருச்சோன்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த காரை விட்டு ஒரு பையன் இறங்கி வரான். அவன் இறங்கி வந்து ஹீரோனோட பேரை சொல்லும் போது அவனை பார்த்து ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோனோட பிளேஸ்ல நின்றுட்டு இருக்கா. ஹீரோ அவளே குருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா அந்த கார்ல மோதின பையன் ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவனோட வைஃப் தான் கால் பண்ணிட்டு என் புருஷனை நீ விடவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட நீ அந்த ஹோட்டலுக்கு வந்தா உன்னை உள்ள கூட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. ஹீரோன் அவ சொன்னதுல இருந்து ஒர்க் அவுட் மேக்கப்னு சொல்லிட்டு பக்காவா கிளம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு அவ கிளம்பி வந்தோன்னா அவளை பார்த்தோன்னே ஹீரோ மண்டையிலே லைட் எரியுது. அந்த அளவுக்கு அவ அழகா இருக்கா. அவளை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறான் ஹீரோ சொல்றான் சரிவா நம்ம போலாம் அப்படின்னு போது ஹீரோ நீ எங்க வர, நான் உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பல்பு கொடுத்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு கூட அவ கெத்தா நடந்து போயிட்டு இருக்கா. ஹீரோ இவங்களுக்கே தெரியாம பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவனோட வைஃபும் வராங்க. அதுக்கப்புறம் அவ ஹீரோயின் கிட்ட வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ கூட்டத்தை பொழந்துட்டு நடுவில் வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவனோட வைஃப் ஹீரோயின் கிட்ட உனக்கு 2 பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டு கலாச்சி விடுறா. ஹீரோனும் திருப்ப அவளை கலாய்ச்சி விட்டுறா. அரசியல் இதெல்லாம் சாதாரணப்பா மாதிரி சொல்லிட்டு நமக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் சாப்பிட உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட சேரை இழுக்கிறேன்ற பேர்ல ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் மாத்தி இழுத்து ஹீரோனை கீழே விழ வச்சிடுறாங்க. இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டு வந்து இப்படி கீழே உட்கார வச்சுட்டீங்களா, ஒரே அசிங்கமா போச்சுன்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த லேடி ஹீரோயினை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டும் அவளை மாத்தி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த லேடி வெயிட்டர் கிட்ட ஏதோ சிக்னல் காமிக்கிறா. அவ கொண்டு வந்த ஃபுட்டை வந்துட்டு ஹீரோயின் மேல போட சொல்லிட்டு அதை ஹீரோவும் நோட் பண்ணிடுறான். அந்த வெயிட்டரும் அந்த டிஷ்ஷை ஹீரோயின் மேல தூக்கி வீசுறான். ஹீரோ கரெக்டா அந்த டைம் எந்திரிச்சு ஹீரோனை கவர் பண்ணிட்டு அந்த டிஷ்ஷை அந்த லேடி பக்கமே திருப்பி விட்டுறான். அந்த டிஷ்ஷும் அவன் மூஞ்சியை போய் கவிட்டு நின்றுட்டு இருக்கா. அவன் மூஞ்சியை பஞ்சர் ஆகி போயிடுது. அந்த லேடி எந்திரிச்சு என் ட்ரெஸ் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை பத்தி பேசிட்டு இருக்கா. ஆனா அவன் மூக்கு சட்னி ஆகியிருந்ததை அவ பார்க்கல. அதுக்கப்புறம் தான் அவளோட ஹஸ்பண்ட் சொல்லும்போது அவன் மூக்கை பார்க்குறான். மூக்கை பார்த்த நேரத்துலேயே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோன் அந்த 1 lakh மணியில் அந்த பேங்க் புக்கை அவளோட எக்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு நீ என்கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு போனா ஒரு பெரிய பணக்கார பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்போ உன்கிட்ட பணம் பங்களா அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு, ஆனால் உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்டு அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. ஹீரோன் எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு நான் கார் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ நம்ம பஸ்ல போகலான்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு பஸ்ல போறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோன் அவளோட லவ் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டா. அவளுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. அப்பதான் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணா. 2 பேருமே ஒரே கிளாஸ்மேட் தான். ஹீரோயின் காலேஜ் ஜாயின் பண்றதுக்காண்டி அவங்க பாட்டிமா எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவளுக்கு மணி சென்ட் பண்ணாங்க. ஹீரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் ரொம்பவே கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து வந்த நாடி அவனாலையும் காலேஜ் படிக்க முடியல. அதனால ஹீரோயின் தனக்கு வந்த மணி எல்லாத்தையுமே அவனுக்கு
அவனுக்கு கொடுத்து அவனை காலேஜ் படிக்க வச்சா. அவங்க பாட்டிமா கிட்டேயுமே போய் சொல்லிட்டு கிடைக்கிற வேலை எல்லாத்தையுமே செஞ்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. நாங்க 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். அவன் காலேஜ் படிச்சு முடிச்ச பிறகு ஜாப் வந்த பிறகு அவன் என்ன காலேஜ் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றான். அவனுக்கு ஜாப் கிடைச்சது. பட் வேற ஒரு ரிச் கேர்ள், அதாவது இப்ப இருக்க கரண்ட் ஒய்ஃபை அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சான். என்கிட்ட வந்து அந்த பேங்க் புக்கை கொடுத்துட்டு நீ செலவு பண்ண மணியை விட இதுல நிறையவே இருக்கு, இனிமேட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றான். ஹீரோ அவன் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிரான். அதுக்கப்புறம் 2 பேருமே அப்படியே பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். உன்னாலதான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை என்னால மறக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹீரோவும் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றான். இப்படியே 2 பேருமே மாத்தி மாத்தி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிளான்ஸ்க்கு வாட்டர் ஊத்துற வெஹிக்கல் வரும்போது ஹீரோயின் மேல தண்ணி பற்றக்கூடாதுன்னு ஹீரோயினை ரொம்பவே அணைச்சு பிடிச்சிக்கிறான். உன் கூட இந்த டேஸ் தான் எனக்கு மறக்கவே முடியாத டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவளை கிஸ் பண்றதுக்காண்டி போறான். தண்ணியில வலிக்கு 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. இப்ப 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் காமெடியா எழுதின புக் ஒன்று வந்து பப்ளிஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமஸ் ஆத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனால நம்பவே முடியல. அந்த புக்கை பப்ளிஷ் பண்றதுக்கு கிஃப்டா 1 இயர் வேர்ல்டு ட்ரிப் ஃப்ரீயா ஹீரோயினுக்கு கொடுக்கும்போது அதை கேட்டு ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிரா. அதுக்கப்புறம் செம்ம ஹாப்பி ஆயிரா. சேர்ல உட்காருன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறா. விழுந்து விழுந்து விளையாடுறதே இவளுக்கு வேலையா போயிடுச்சு. அவளோட டூர் பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்றான், நான் ஒரு ஆப் டெவலப் பண்றேன், அதனால நான் இந்த கண்ட்ரியில தான் இருந்தாகணும் அப்படின்னும் போது ஹீரோயின் பரவாயில்ல நீ இங்கே ஏறு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் அம்மா சொல்றாங்க அவங்க பாட்டி 1 இயருக்கு மேல ஃபுல்லா பிளைண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு ரொம்பவே ஆறுதலா பேசிட்டு இருக்கா. நம்ம 2 பேருமே போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க பாட்டிமா அவளுக்கு பண்ணது எல்லாத்தையுமே நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா. ஹீரோயின் சொல்றா, என் பாட்டிமாக்கு கண் பார்வை போறதுக்கு முன்னாடியே அவங்கள எல்லா ஊருக்குமே கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அதே பண்ணலாம், நம்ம 2 பேருமே சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கேட்கிறா, அப்புறம் நீ ஆப் டெவலப் பண்ற பிசினஸ் என்ன ஆகும் அப்படின் போது அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின்காண்டி ஒரு ரிங் செலக்ட் பண்ணிட்டு அவளுக்கு கால் பண்ணும்போது அவ காலே எடுக்கல. வேகமா அவளை பாக்குறதுக்காண்டி அவளோட அபார்ட்மெண்ட்க்கு ஹீரோ ஓடி வரான். அவளோட டோர் க்ளோஸ் ஆயிருக்கும். அதை உடைச்சிட்டு போய் ஹீரோ பார்க்கும்போது வீட்டுல ஒரு திங்ஸ் கூட இல்லை, எல்லாமே காலியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோக்கான எழுதின லெட்டர் மட்டும் இருக்கு. அதை ஹீரோ எடுத்து படிக்கிறான். அந்த லெட்டர்ல ஹீரோக்கு, உன்னை விட்டு போறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நான் போய் தான் ஆகணும், என் எக்ஸ் மெமரியில இருந்து நீ தான் என்னை வெளியில கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. அடிஷனல் ஷீட் வாங்கி எழுதிருப்பா போல இருக்கு. பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கான். ஹீரோயின் சொல்றா, எனக்காண்டி உன் ட்ரீமை விட்டுட்டு வர்றதுல எனக்கு இஷ்டமே இல்லை, நான் பண்ண தப்ப நீ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் உன்னை விட்டு போறேன். 1 இயர் கழிச்சு நான் உன்னை பார்க்கும்போது நீ பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு அங்கிருந்து போயிடுறான். 1 இயர் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுறான். அவனுக்கு நிக்க கூட நேரம் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்பவே பிஸியா இருக்கான். அவனை பாக்குறதுக்காண்டி அவங்க அம்மா வராங்க. 2 பேருமே நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவோட அம்மா கேட்குறாங்க, நீ இன்னும் அவளுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்போது ஹீரோ வந்து சொல்றான், இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே அவளுக்காண்டி மட்டும்தான் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கான் எல்லாரும் முன்னாடியும். அந்த மீட்டிங் முடிச்சு வந்த பிறகு ஒரு பிசினஸ் மேன் ஹீரோ கிட்ட வந்து, நீ ரொம்பவே ஒர்க்னு இருக்க, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெரோனான்ற ஒரு பிளேஸ்க்கு நீ போயிட்டு வா, ஒரு ட்ரிப்பா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ அந்த பிளேஸ்க்கு கார்ல போயிட்டு இருக்கான். எல்லா பிளேஸுமே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். அதே பிளேஸ்ல தான் ஹீரோனும் வந்திருப்பா. பட் 2 பேருமே ஒருத்த பார்த்துக்கல. ஹீரோ ஒரு பையன் மேல மோதிடுறான். அவன்கிட்ட சாரி கேட்டு, என்ன எல்லாருமே ஒரே கும்பலா போயிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பையன் வந்து சொல்றான், கிசிங் ஃபெஸ்டிவல் நடக்குது, நீயும் வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ அந்த பிளேஸ்க்கு போய் பார்க்கறான். அதுல இருக்க எல்லாமே வந்து ஹீரோனோட பிளேல நடக்கிற பிளேஸ் மாதிரியே இருக்கும். அதை பார்த்துட்டு அவனுக்கு ஹீரோயின் தான் ஞாபகம் வருது. அந்த வால் ஃபுல்லா ஒரே ஸ்டிக்கி நோட்ஸா இருக்கும். ஹீரோ ஒவ்வொன்னா படிச்சுட்டு வரான். அதுலதான் ஒண்ணுல ஹீரோனோட பேர் இருக்கும். அதுவும் அன்னைக்குதான் அவ அதை எழுதியிருப்பா. அதை பார்த்தோன்னே ஹீரோனும் இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரியுது. ஹீரோனை தேடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஹீரோனையும் பார்த்துடுறான். பட் அந்த கூட்டத்துல அவகிட்ட போக முடியல. அதனால அவ பேரை சொல்லி கத்திட்டே இருக்கான். அவளுக்கான கேட்கவே இல்லை. ஹீரோ ஒரு பால்கனில ஏறி நின்று ஹீரோனோட பேரை கத்திட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாருமே ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி ஹீரோனோட நேமா அவங்களும் சேர்ந்து கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ, அங்க என்னடா ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு செம்மையா ஷாக் ஆயிரும். ஹீரோ வந்துட்டு அவளுக்காண்டி வச்சிருந்த லவ் எல்லாத்தையுமே சொல்லி காமிக்கிறான். ஹீரோ சொல்றான், நீ இல்லாத ஒவ்வொரு டேயும் ஒவ்வொரு செகண்டும் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பர்த்டே டேட், அவளோட போன் நம்பர் எல்லாத்தையுமே 2 கையிலுமே டாட்டு குத்தி வச்சிருப்பான். அதையும் ஹீரோயின்ட்ட காமிக்கிறான். ஹீரோனோட பாட்டிமா ஹீரோயினை ஹீரோ கிட்ட போக சொல்றாங்க. ஹீரோனும் போயிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோவை ஃபர்ஸ்ட் பார்த்தது, பழகினது, எல்லா இன்சிடென்ட்ஸுமே அவளுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு ஏனிய போடுறாங்க. ஹீரோயின் அதுல ஏறி ஹீரோ கிட்ட போறா. அந்த கிசிங் ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஹீரோன்னு பார்த்து செம்மையா ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.